என் அப்பனே கணேசா, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவரோட அனுபவம் என்னன்னு பார்க்கலாமா? திருமதி சுனிதா மாதவன், பாட்டி கல்யாணி, அம்மா மரகதவல்லி அப்படின்னு அவள் குடும்பமே பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவா. மகா பெரியவாள்கிட்ட பக்தின்னா அப்படி ஒரு பக்தி. ஒரு காலத்தில் பவுன் 55 ரூபாய்க்கு விற்ற காலம் அது. அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்துக்கோங்க. அப்போ பெரியவா என்ன பண்ணினார், 25,000 நாமம் எழுதுறவாளுக்கு 1 பவுன் தங்க காசுன்னு சொல்லிட்டார். 25,000 நாமம் எழுதினாக்க 1 பவுன் தங்க காசு கொடுத்துட்டு இருந்தார். யாரானு செய்வாளா? பொன்னையும் பொருளையும் வாரி இறைச்சார். எதுக்காக? ராமநாமம் சொல்லி எல்லாருக்கும் நல்ல நிலைமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் இந்த சுனிதாங்கிற சின்ன குழந்தை தங்க காசு மேலே ஆசை. சரி, நம்மளும் ராமநாமம் எழுதலாம், நமக்கும் ஒரு காசு கொடுப்பா பெரியவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராமநாமம் எழுத ஆரம்பித்தா. பெரியவா அப்போ மாம்பழத்தில் சங்கர மடத்தில் வந்திருந்தார். அவள் 25,000 எழுதி முடிச்சிட்டா. அப்பா உடனே அவள் அம்மாட்டக்கா, அம்மா என்னை கூட்டிகிட்டு போ சங்கர மடத்துக்கு, நான் ராமநாமம் எழுதி புஸ்தகத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு தங்க காசு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு கூட்டிகிட்டு போயாச்சு. தங்க காசுக்காக காத்துன்னு இருக்கா. ராமநாமம் எழுதின புஸ்தகத்தையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டா. ஆனால் அவளுக்கு கிடைச்சது என்ன? பகவானோட கனிவான புன்னகை தான் கிடைச்சது. அதுக்கப்புறமா ஒரு பவானி அம்மன் படத்தில் நிறைய குங்கும பிரசாதம் வச்சு குழந்தைக்கு கொடுத்துட்டேன். குழந்தைக்கு ரொம்ப ஏமாற்றம். என்னது, நமக்கு தங்க காசு கொடுக்கல, பெரியவா பொற்காசு கொடுப்பான்னு நம்ம நினச்சி நம்ம எழுதினோம், நமக்கு ஏன் தங்க காசு கொடுக்கல அப்படின்னு ஏமாற்றம் இருந்தது. சரிண்ணா ஆற்றுக்கு வந்துட்டா. அப்போ என்ன நினச்சிக்கிட்டா, அவரோட புன்னகையே அவ்வளோ எத்தனையோ பவுனுக்கு ஈக்குவலுங்கிறது அந்த குழந்தைக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறமா தான் அது புரிஞ்சுது. அப்புறமா சுனிதா என்ன நினச்சா, அதோட சூட்சுமத்தை தெரிஞ்சுட்டா. அது நம்ம பண்ணினது, நம்ம நினச்சிட்டு தங்க காசுக்கு ஆசைப்பட்டது தப்பு, நம்ம இனிமே உண்மையாக பகவன் நாமாவை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராம ஜபம் பண்ண ஆரம்பித்தா. 1,00,000 ஜபம் முடியும், மறுபடியும் ஆரம்பிப்பா. இதே மாதிரி லட்சமாக ஜபம் பண்ணிகிட்டே இருந்தா. பவானியோட படம் கொடுத்தாரு இல்லையா, அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சு. ஆம்படியான் பேர் என்ன? ஸ்ரீராம சர்மா. அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் சீக்கிரமாகவே பிறந்து கொடுத்த 2 குழந்தைகள். இப்படியே வருஷம் ஓடின்னு இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமாக விளக்கேற்றி வச்சுட்டு ராமநாமம் சொல்லின்னு இருக்கா. சரியாக எண்ணிக்கை 25,000 வந்துடுத்து. அப்போ வாசலில் ஒரு கார் நிற்கிற சத்தம் கேட்டுது. யார் வரா அப்படின்னு எழுதுறது பார்த்தாக்கா அவளோட அம்மா கையில் என்னத்தையோ எடுத்துட்டு வரா. நேராக உள்ளே சுவாமி படத்துக்கிட்ட சாமி ரூமுக்கு போனால் நேராக போயிட்டு பூஜை அறையில் போய் படத்தை வச்சா. ஒரு ஆசனத்தை போட்டு அதில் படத்தை வச்சா. சுனிதாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பட்டாபிஷேக கோலத்தில் ராமர் படம். இப்போல்லாம் 25,000 ராமநாம எழுதுறவாளுக்கெல்லாம் பிரத்யோகமாக இந்த படம் போட சொல்லி மகா பெரியவா கொடுத்துருக்கார். நானும் உன் தம்பியுமா எழுதினோம், படத்தை பெரியவா கொடுத்தா, உனக்கு தான் இருக்கட்டுமேன்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அம்மா. பெரியவாளோட அருளுக்குத்தான் எல்லை இருக்கா? எல்லையே கிடையாது அவரோட அருளுக்கு. ஒரு நாள் முன்னாடி இந்த படம் வந்திருந்தாக்க என்னோட 25,000 நாமம் பூர்த்தியாக இருக்காது. ஏன், இன்னும் சில நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட ஆயிருக்காது. இல்லை, சில நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாக்கும் 25,000 தாண்டி இருப்பேன். என்ன அவரோட கருணை! பலனை எதிர்பார்த்து எப்பவுமே எதுவுமே செய்யக்கூடாது. பலனை எதிர்பார்க்காம செய்யணும், அப்போதான் நமக்கு அது பலன் கிடைக்கும். கீதையில் கூட பகவான் சொல்லியிருக்கார், பலனை எதிர்பார்க்காதேங்கோ, பலனை எதிர்பார்த்தேன்னாக்க எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ராமநாமத்தை நீங்கள் மாட்டில் சொல்லிகிட்டே இருங்கோ. நன்றி, வணக்கம்.